இது வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது தான் யூனிட் 3 க்யூயிங் மாடல். ஸோ க்யூயிங் மாடல் அப்படின்னா க்யூ அப்படிங்கிறது வெயிட்டிங் லைன், சரிங்களா? இதை பேஸ் பண்ணி வந்து மூணு மாடல் இருக்குது. மாடல் 1ங்கிறது ஒரே ஒரு கஸ்டமர் ஒரு சர்வர், சரிங்களா? அதே மாதிரி மாடல் 2 அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு கஸ்டமர் தான், ஆனால் என் நம்பர் ஆஃப் கஸ்டமர் தான் அலோடு, ஓகேவா? அப்போ ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கஸ்டமருங்கிறது அரைவல் பீப்புளு, இஷ்யூவிங் டிக்கெட்ஸ் வந்து சர்வரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்யூயிங் சிஸ்டமெல்லாம் பார்த்துட்டோம். இன்புட் சர்வீஸ் டைமு, அப்புறம் க்யூ டிசிப்ளின், கஸ்டமர் பிஹேவியர், இது கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த டெரிவேஷன்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணது இந்த ஃபார்முலா மட்டும், மெஷர்ஸ் ஆஃப் மாடல் 1. இதில் L1ங்கிறது ரோ பை 1 - ரோ. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவரேஜ் லென்த் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணுறது, க்யூவோட லென்த் கண்டுபிடிக்கிறது, வெயிட்டிங் சிஸ்டமு, அதே மாதிரி வெயிட்டிங் டைமு, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது வந்து ஃபஸ்ட் மாடல். இந்த மாடல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் மாடல் 1, M/M1 இன்ஃபினிட்டி FCFS. FCFSனால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு ரயில்வே மார்ஷலிங் யார்டு எடுத்துக்கிறோம். குட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து ரேட் ஆஃப் 30 ட்ரெயின்ஸ் பர் டேக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 ட்ரெயின்ஸ் வருது. ஒரு ட்ரெயினை வந்து சர்வீஸ் பண்ண 36 மினிட்ஸ் ஆகுது. நம்ம என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும்னா, க்யூ சைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி க்யூ சைஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இன்புட் ஆஃப் ட்ரெயின் வந்து 30ங்கிற இடத்துல 33 ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த சம்மை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லேம்டா. நான் லேம்டாங்கிறது என்னென்னா, நான் அரைவல் ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன், மியூங்கிறது சர்வீஸ் ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். லேம்டாங்கிறது ஒரு நாளைக்கு 30 ட்ரெயின்ஸ் வருது. அப்போது ஒரு நாளைக்குன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நிமிஷம் மாற்றினால 60 × 24 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 1/48 ஆயிரும். மியூ அப்படிங்கிறது என்னென்னா 1/36, சரிங்களா? ஸோ இப்போ ரோ இஸ் நத்திங் பட் லேம்டா பை மியூ. லேம்டா பை மியூங்கிறது என்னென்னா 36/48, தட் இஸ் 1/48 டிவைடட் பை 1/36. ரெசிப்ரோக்கில் போட்டுச்சுன்னா 36/48 ஆயிரும். அதோட ஆன்சர் வந்து 0.75. இப்போ அதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, மீன் க்யூ சைஸ் லென்த் கண்டுபிடிக்கணும், ரோ பை 1 - ரோ. ஸோ ரோங்கிறது 0.75, 1 - 0.75. ஸோ டோட்டலி வந்து 3 ட்ரெயின்ஸு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது. இதே வந்து அதோட ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா, ப்ராபிலிட்டி ஃபார்முலா மேலே இருக்குது பாருங்களேன், 7th ஃபார்முலா, ரோ பவர் n. ஸோ ரோங்கிறது 0.75 ஹோல் டு தி பவர் ஆஃப் n வந்து 10. ஸோ இல் கெட் 0.056, ஓகேவா? இதே இந்த ட்ரெயின் வந்து 33 ட்ரெயின்ஸ் டேக்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா, இந்த லேம்டா வந்து 33/60 × 24 ஆயிரும். ஸோ 1/480. ஸோ மியூ ஈக்குவல் டு 1/36. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். திருப்பி நீங்கள் மெயின் க்யூ சைஸ் LS ஈக்குவல் டு ரோ பை 1 - ரோ கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மேலே 0.75 கிடச்சிது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது 0.825 வரும். ஸோ LS ஈக்குவல் டு 0.25 டிவைடட் பை 0.825 டிவைடட் பை 1 - 0.825. ஸோ டோட்டலி 5 ட்ரெயின்ஸ் வரும். இங்கேயும் அதே மாதிரி ப்ராபிலிட்டி வந்துட்டு ரோ பவர் n. ஸோ 0.825 ஹோல் டு தி பவர் ஆஃப் 10, 0.1460 வரும். இதே மாதிரி அடுத்த சம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இது ஆல்ரெடி நான் கிளாஸில் எடுத்தாச்சு. தேங்க்யூ.